குடும்பத்தில் உள்ள உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வெளிவட்டாரத்தில் புதியவர்கள் நண்பர்களாவார்கள். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாள். வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம். இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டுப் போகக்கூடும். இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்துக் கொள்ளவும். அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும். உங்கள் அன்புக்குரியவர் ரொம்ப பிகு பண்ணுவதால் இன்று உங்களுக்கு ரொமான்ஸ் சற்று பின்னடைவாகத்தான் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது. உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள். இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தேன்றலாம். ஒரு சிறிய நபர் கூட உங்களுக்கு அறிவுரை வழங்கினால் அதை கேளுங்கள். ஏனென்றால் சிறிய மனிதர்களிடமிருந்து வாழ்க்கையை வாய பலமுறை உங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் கிடைக்கிறது. சித்திரை 3-4 முன்னேற்றமான நாள். தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சுவாதி அனைத்திலும் சிந்தித்து செயல்படுவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். விசாகம் 1-2-3 பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மதிப்புண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். செல்வாக்கு உயரும். சித்திரை 3-4 முன்னேற்றமான நாள். தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சுவாதி அனைத்திலும் சிந்தித்து செயல்படுவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். விசாகம் 1-2-3 பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மதிப்புண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். செல்வாக்கு உயரும்.